தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். கரூர் சம்பவத்தில் சிபிஐ தன்னுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. தாவேக்காவினுடைய தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர் ஒருவர் சிசிடிவி காட்சி ஆதாரங்களை எல்லாம் கொண்டு ஒப்படைச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இரண்டாவது முறையாக அவரை அழைத்து ஆதாரங்களை வாங்கி அவர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. இந்த வேலுச்சாமிபுரம் பாதுகாப்பில் ஈடுபட்ட காவலர்கள், உயர் அதிகாரிகள், இவர்கள்ட்ட எல்லாம் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கு சிபிஐ. இதுல இன்னுமே வெளிச்சத்துக்கு வராத மர்ம முடிச்சுக்கள் நிறையவே இருக்கு. 63 கேமராக்கள் எதற்காக பறக்க விடப்பட்டன? நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்வதை போல இது ஜனநாயகன் படத்திற்கான காட்சிகளை எடுப்பதற்காகத்தான் செய்யப்பட்டதா? அதற்காக செயற்கையாக கூட்டப்பட்ட கூட்டம் தானா இது? அதனால தான் 41 நபர்கள் இறந்து போனார்களா? இந்த படக்காட்சிகள் சிறப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவர் விஜய் அவர்கள் கண்டும் காணாமல் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து இருந்தாரா? டிசம்பர் மாதம் நடத்தப்பட வேண்டிய கரூர் கூட்டம் ஏன் செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளோட தான் இந்த காணொலியை நம்ம அணுக போறோம். சிபிஐ தன்னுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. ஏற்கனவே வேலுச்சாமிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மளிகை கடை ஓனர்கள், அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள், அது மாதிரி பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறவங்க, இன்னுமே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், இப்படி பலரையும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்திட்டே இருக்கிறாங்க. 16க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள்ட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. அதில் வேலுச்சாமிபுரத்தில் காவலில் ஈடுபட்ட காவலர்கள், உயர் அதிகாரிகள், இவர்கிட்ட எல்லாம் தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. இதில் மிக மிக முக்கியமாக தாவேக்கா கட்சியினர் அப்படின்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால் நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவர்கள்ட்ட தங்களுடைய விசாரணை நடத்தியிருக்கிறதாக தகவல் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கிட்ட இந்த ஆதாரங்களை கேட்டாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அலுவலகத்தில் போய் அவர்களை தீவிரமாக விசாரித்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த சிசிடிவி கேமராவினுடைய காட்சிகளை எல்லாம் இப்போ ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே ராம்குமார் அவர் தான் இந்த சிசிடிவி ஆதாரங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னுமே அதில் வெளிவராத சம்பவங்கள், விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஏன்னா ராம்குமாரை பொறுத்தளவில் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர். இந்த நிறுவனம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமானது. விஜய் அவர்களுடைய இந்த கூட்டங்கள், அவர் எந்த நேரம் வரணும், எப்படி அவர் மக்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணணும், எப்படி இதை வடிவமைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பண்ணுறது இந்த நிறுவனம் தான். சேர்லேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே வாங்கக்கூடியது அவங்க தான். ஒரு கூட்டம் நடந்தா அப்போ அந்த வகையில் வாய்ஸ் ஆஃப் காமன் இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ராம்குமார் அவர்களுக்கு இந்த சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடும். நிச்சயமாக தெரியும். இங்கே என்னென்ன திட்டமிடப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். அதனுடைய நோக்கத்தில் தான் ராம்குமாரை தேடி போகும்போது ராம்குமார் தலைமறைவு. அதற்கு பின்னால் இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாம் இப்போ ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இன்னுமே வராத 63 கேமராக்களுடைய காட்சிகள் எதற்காக இது எடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அதை நம்ம பின்னால் பேசுவோம். அதற்கு முன்னால 40 நாட்களுக்கு பிறகு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூடினாங்க. மக்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகள் இருக்கு, ஊடகங்கள் பேசிட்டு இருக்கு. இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்களும் ஆதவ் அவர்களும் அடுத்த கட்ட நிர்வாகிகளும் குற்றவாளிகள், அவங்க தான் ஒழுங்குபடுத்தலை இந்த கூட்டங்களை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழக காவல்துறைக்கும் இதில் பங்கு இருக்கு அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் அடிப்படையாக செய்ய வேண்டிய வேலைகளை தாவேக்காவினர் செய்யல அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. இதில் இந்த கூட்டத்தில் பேசின ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரவுடி ரேஞ்சுக்கு தன்னுடைய வாதத்தை முன் வச்சிட்டு இருக்கிறார். தமிழக இன்டெலிஜென்ஸ் எதுக்காக இருக்கு? தலைவர் எப்போ எழும்புறாரு, என்ன சாப்பிட்றாரு, எங்கே போறாருன்னு காட்டுறதுக்கா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. ஒரு கூட்டத்தை நடத்துறேன்னு சொன்னால் உனக்கு ஒழுங்காக அதை நடத்துறதுக்கு, நிர்வகிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்ன சின்ன திருமுனை கூட்டங்கள் நடத்துகிறவர்களை பக்காவாக பிளான் பண்ணி என்ன செய்யணும், ஏது செய்யணும், எத்தனை மணிக்கு தொடங்கணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும், எத்தனை நபர்கள் வருவாங்க, இதுக்கு நாங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறோம் இப்படிங்கிறதெல்லாம் பேசுவாங்க. பேசி எழுதி அதனுடைய அடிப்படையில் தான் அனுமதி வாங்குவாங்க. ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றது, எங்களுடைய தொண்டர்கள் எவ்வளவு வருவாங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்றார். மற்றதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் பண்ணணுமா?
உங்களுடைய கூட்டத்துக்கு இத்தனை நபர்கள் வருவாங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறதா அவங்க வேலை? நீங்க உத்தேசமா எழுதி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதனுடைய அடிப்படையில் அதுல இருந்து கொஞ்சம் அதிகமா வருவாங்க, அவ்வளவுதான். சரி, இவ்வளோ எழுதி கொடுத்துறீங்கல்ல, எத்தனை மணிக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தீங்க? 2 மணிலேருந்து 10 மணி வரையா? இருக்கட்டுமே. ஆனா நீங்க மக்கள்கிட்ட சொன்னது 12 மணிக்கு விஜய் அவர்கள் வேலுச்சாமிபுரத்துக்கு வருவார்னு சொல்லி பத்திரிகைகள்கிட்ட பேசினது புஷி ஆனந்த் அவர்கள். அதனுடைய அடிப்படையில் தான் மக்கள் கூடினாங்க. அதாவது நமக்கு இடம் கிடைக்காது அப்படிங்கிற நோக்கத்தில் மத்தியானமே காலையிலே மக்கள் திரளாக கூட ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மை இப்படி இருக்கும்போது பொய்ய திருப்பி 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 சொல்ல வேண்டிய காரணம் என்ன? அப்போ உங்களுக்கு இதுல ஒரு ஆதாயம் இருக்கிறது. இந்த கரூர் சம்பவத்தை திருப்பி 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 பேசிட்டு இருந்தா அதுல ஒரு ஆதாயம் இருக்கு. அதன் மூலமாக எங்க தலைவர் 30 நாள் சாப்பிடல, கண்ணீர் சிந்திட்டு இருந்தாரு, நெஞ்சு உடைஞ்சு போயிருந்தாரு. எங்க வீட்டில் ஒருத்தங்க இறந்து போனா நாங்க பேசுவோமா? செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இந்த சம்பவங்களுக்கு சப்பக்கட்டு கட்டுறது. டிசம்பர் மாதம் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருந்த இந்த கரூர் கூட்டம் ஏன் செப்டம்பர் மாதத்திற்கு மாற்றப்பட்டது? இந்த கேள்வியை நான் எழுப்பல, நக்கீரன் பத்திரிகையுடைய மூத்த பத்திரிகையாளர் கோபால் அவர்கள் கேட்கிறார். அப்ப ஜனநாயகன் திரைப்படத்திற்காக இயல்பாகவே ஒரு காட்சி வேணும், மக்கள் திரள்ல தலைவர் நிற்கிற மாதிரியான ஒரு காட்சி வேணுங்கிறதுக்காகவே நீங்க திட்டமிட்டு இதை நடத்துனீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறாரு. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இதை மறுக்கிறீங்களா? இதை மறுக்கலைன்னா அப்போ உண்மைதானா? இந்த திரைப்படத்திற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டதா? அப்ப ஏற்கனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு டிஎஸ்பி உங்ககிட்ட சொல்றாரு, மிகப்பெரிய கூட்டம் இருக்கு, நீங்க உள்ளால போக வேண்டாம், வெளியில நின்று பேசிட்டு போங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதை மறுக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த காலையிலே உங்களுக்கு எச்சரிக்கை தெரிஞ்சாச்சு, நாமக்கல்ல 30க்கும் மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ இதெல்லாம் பார்த்த பிறகும் உங்களுக்குன்னு ஒரு திட்டம் இருந்திருக்கு. இந்த பிரச்சாரத்தையும் தாண்டி இந்த பிரச்சாரத்தை எப்படி நம்ம ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் உங்களுக்கு இருந்திருக்கு. அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் இத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் நீங்க பைய பின்னால இருக்கக்கூடிய 2000 3000 மக்களை கூட்டிட்டு வரீங்க? அதற்கான வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கு. விஜய் போகும்போது கூட்டம் பின்னால அப்படியே அலைமோதி ஓடுது. நீங்க அதுல நின்று, காவல்துறை எதுவும் செய்யட்டும், அதுல நின்று கொஞ்சம் பேசிட்டு கை காட்டிட்டு விட்டுட்டு போயிட்டு இருந்தா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது. ஆனா உங்களுடைய நோக்கம் அப்படிப்பட்டதானதாக இல்லை. இங்க கூட்டம் வரணும், கூட்டம் வாரதை நம்ம காட்சிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாகவும் நோக்கமாகவும் இருந்தது. நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே உங்க கண்ணுக்கு முன்னால மயங்கி விழுறாங்க, நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அனுப்புறீங்க. அப்போ ஒரு பொறுப்புள்ள தலைவனாக, கட்சி தலைவனாக இருந்தா, தலைவன் வேண்டாங்க, ஒரு மனுஷன், ஒரு சராசரி மனித மாண்பு இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தா, கண்ணுக்கு முன்னால இவ்வளவு கூட்டம் இருக்கே, ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணு கருத்துமாக இருப்பான். மேல பெண் பிள்ளை, அந்த குழந்தை காணாம போயிருக்கு, தேடுங்கன்னு சொன்ன பிறகு கூட உங்களுடைய நோக்கம் இந்த கூட்டத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல இல்லை. கூட்டத்தில் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கணும், ட்ரோன் கேமராக்கள்லாம் பக்காவாக இயங்கி இந்த கூட்டத்தை அப்படியே கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருந்திருக்கு. அப்போ இந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் மட்டும் கிடையாது, இந்த 63 ட்ரோன் கேமராவினுடைய காட்சிகளும் கையில் கிடைக்கும் போது அது மிகப்பெரிய கொந்தளிப்பாக, மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும். அதை சிபிஐ செய்ய போறாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒருவேளை சொல்வதை போல
விஜய் அவர்களுடைய குடுமையை பிடிச்சு ஆட்டணும்னா, விஜய் அவர்களை தங்கள் நினைக்கிற மாதிரி பண்ண வைக்கணும்னா நிச்சயமாக அந்த ஆதாரங்களை எல்லாம் எடுப்பாங்க. ஏன்னா சமூக தளங்களில் இதெல்லாமே பேசுபொருளாக இருக்கு. ஆனா நீங்க இதற்கு எல்லாம் பதில் எதுவும் சொல்லாம மறுபடியும் என்ன சொல்றீங்க? விஜய் அவர்கள் மக்கள் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஏற்கனவே பெரம்பலூர்ல வரும்போது 7 மணி நேரம் தாண்டிருச்சான். அந்த வாக்குமூலத்தை நீங்க தான் சொல்றீங்க. அதுல அதிகமானவங்க பெண்களும் குழந்தைகளும். காவல்துறை அனுமதி தரல, கண் கலங்கிட்டு விஜய் அவர்கள் திரும்பி போனார், தலைவர் திரும்பி போனாரு. நமக்காக இந்த மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்களே, அவர்களை ஒரு தடவை பார்த்து நம்ம பேசிட்டு போயிருந்தா நல்லா இருக்க பார்த்ததேன்னு சொல்லி ஆதவ் அவர்கள் சொல்றார், விஜய் அவர்கள் சொன்னதாக. நீங்க அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அன்னைக்கே இந்த சம்பவம் நடந்திருக்கும். கரூர்ல நடந்த சம்பவம் அன்றே நடந்திருக்கும். அதுதான் உண்மை. இவங்க இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஒண்ணுல சொல்றாங்க நாங்க இதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிச்சாங்க. பிரஷர் தாங்காம 30 நாளைக்கு பிறகு பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்தில் கூப்பிட்டு அவர் கண்ணீர் வடிச்சாருன்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க. நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டிய தேவை இல்லை, உங்க பேர்ல குற்றம் எதுவும் இல்லை, நீங்க ஏன் கண்ணீர் வடிச்சீங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கு. இன்னும் ரொம்ப தந்திரமா சொல்றாங்க பாருங்க. தமிழக அரசியல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக விஜய் அவர்களை எதிர்பார்த்து வந்த கூட்டமா, அந்த வந்த கூட்டத்தில் இந்த மக்கள் இறந்து போனாங்க. இவர்கள் தியாகிகள், 41 தியாகிகள். அந்த செத்தவர்களுடைய உறவினர்கள் கோபப்படாமல் இருக்கிறதுக்கு, அதை தங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக மாற்றுறதுக்கு என்ன தந்திரம் எல்லாம் பண்றாங்க பாரு. வழக்கமாகவே ஒரு மாற்றத்திற்காக இல்லைன்னா ஒரு போராட்டம், தாங்கள் கொண்ட கொள்கைக்காக முன்னால நின்று அதன் மூலமாக மரணிக்கக்கூடியவர்கள் தான் தியாகிகள். கூட்ட நெரிசல்ல செத்து போறவன் எல்லாம் தியாகி கிடையாது. அப்படியே வார்த்தை விளையாட்டை செய்து அதன் மூலமாக மக்கள்கிட்ட ஒரு மதிப்பை உருவாக்குறதுக்கு, தன் பேரில் ஒரு இரக்கத்தை உருவாக்குறதுக்கு விஜய் அவர்கள் முயல்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அவர் காணொலியில் பேசும்போது அதுக்கப்புறம் மக்கள் என்ன பேசினாங்கன்னு சொல்லி, எங்களுடைய பிள்ளை செத்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த ரேஞ்சுக்கு பேசக்கூடிய அளவிற்கு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி மாமல்லபுரத்தில் அவர் கண்ணீர் சிந்தினார், எல்லாருடைய காலில் விழுந்தார் அப்படிங்கிற விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு தெரிய வேண்டியது நேரடியான பதில். மக்கள் என்ன கேள்விகள் எழுப்புறாங்களோ அதற்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்லுங்க. கரூர் சம்பவத்திற்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லுங்க. கரூர் சம்பவத்திற்கு காவல்துறை தான் காரணம் அப்படின்னு சொல்லுங்களேன், தமிழக அரசு தான் காரணம்னு சொல்லுங்களேன். அதற்கான துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? அதையும் பூசி மொழிகி செயற்கையாக உருவாக்கப்பட்டதோ என்று தோற்றமளிக்கக்கூடிய வகையில் உருவான இந்த கொடும் துயரம் அப்படின்னு எல்லாம் பேசுறீங்க உங்களுடைய இந்த கூட்டத்தில், பொதுக்கூட்டத்தில். இன்னும் விஜய் அவர்கள் திருந்துவதாக இல்லை. மக்களுக்கான அரசியலை அவர் முன்னெடுக்கிறதாக தெரியல. தொடர்ந்து பேசுறது எல்லாமே ஒரு அரசியல் தெரியாத ஒரு தற்குறித்தனமான விஷயமாகத்தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அவரும் சரி, அவருடைய அடுத்த கட்ட தலைவர்களும் சரி, தொடர்ந்து இதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் சிபிஐ விசாரணை சூடு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே சொன்னதை போல தாவேக்கா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலர் சரண் அவர்கள் போய் இந்த சிசிடிவி ஆதாரங்களை எல்லாம் ஒப்படைச்சிருக்கிறாரு. அவர்கிட்டையும் தீவிர விசாரணை நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது. இதில் என்னென்ன
உண்மைகள் வெளிவரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இனி யார் யார் இந்த விசாரணை வளையத்துக்குள்ளால் வருவாங்க, விஜய் அவர்களை எப்போதைக்கு சிபிஐ விசாரிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.